தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே ஒரு 10 வீடியோ போட்டிருக்காரு. எல்லாமே தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் அவரை பற்றி பெருமையாக தான் பேசி போட்டிருக்காரு. அந்த பெருமைக்கெல்லாம் தகுதியானவர் தான் விஜயன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழக மக்களோட முக்கியமான 2 பிரச்சனைங்க. ஒன்று காவேரி பிரச்சனை, இன்னொன்று நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை. அது உங்களுக்கே தெரியும். இந்த 2 பிரச்சனையை பற்றி விஜய் ஏன் பேசல அப்படின்ற காரணம் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் கமலஹாசனுக்கு சமத்தடி விழுந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு செருப்பு மாலை போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரிலீஸ் ஆன அவரோட தக் லைஃப் படத்தை அங்கே புறக்கணிச்சிட்டாங்க. அதனால நிதி நெருக்கடியில் கமல் பாதிக்கப்பட்டார். அந்த நிலைமை தனக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் படம் கர்நாடகாலையும் கேரளாலையும் நல்லா வசூல் செய்யணும், சுயலாபம் நம்ம ஈட்டணும் அப்படின்னு பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு விஜய் அவர்கள் இந்த 2 பிரச்சனைகள், அதாவது காவேரி நீர் பிரச்சனை பற்றியும் முல்லை பெரியார் அணை பிரச்சனை பற்றியும் அவர் பேசவே இல்லை, பேசவும் மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பணம்ன்றது ரொம்ப முக்கியம். மக்களை அழகா ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு நல்ல முதலமைச்சருக்கான அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா சுயநலம் பார்க்காம களத்துல நின்று போராடி மக்களுக்கான உரிமையை மீட்டு கொடுக்கணுங்க. அவரு தான் ஒரு நல்ல முதலமைச்சர். நீங்க முதலமைச்சர் கனவு காண்றீங்கல்ல, அது என்ன சொன்னீங்க? தளபதி விஜயா. படைக்கு முன்னாடி நிக்கிறவங்க தளபதி பயந்துக்கிட்டு பனையூர்ல உட்காந்துருக்க வரலீங்கண்ணா, வரட்டாங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா.